This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது உங்க ஆபீஸ்ல நடந்தது என்ன திருமதி தயா? Okay, this actually happened around 2022ல இருந்து 2023 அந்த டைம். 2022ல வந்து எனக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிச்சு. ஆபீஸ் வந்து பெருசா இருக்கும் அண்ட் ஓகே இருந்துச்சு, போகும்போதெல்லாம் நார்மலா இருந்துச்சு. பட் என்னன்னா 2 டாய்லெட்ஸ் வந்து ஆஃபீஸ் உள்ளுக்கு இருக்கும். பட் த ப்ராப்ளம் இஸ் அது வந்து யூனிசெக்ஸ், தட் மீன்ஸ் லேடிஸும் பாய்ப்பாங்க ஜென்ஸும் பாய்ப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அது அவ்வளோவா கம்ஃபர்டபுள் இல்லை. அண்ட் அவுட் ஆஃப் தி ஆஃபீஸ் அந்த லிஃப்ட் கிட்ட வந்து 2 டாய்லெட் இருக்கும் அண்ட் இட்ஸ் குவைட் பிக். ஆனால் அது வந்து தனியாக இருக்கும். ஸோ நார்மலி நான் என்ன செய்வேன், அங்கே அந்த டைம் வந்து நிறைய பேர் போக மாட்டாங்க ஏன்னா அது வெளியே இருக்குன்ட்டு. பட் நான் அங்கே தான் போவேன் பிகாஸ் எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஏர்லியர் வந்து நான் அங்கே போகும்போது வி காட் டு நோ தட் வெளியே வந்து 2 கிளீனர்ஸ், தட் இஸ் நாட் ஆஃபீஸ் ஒன், ஆனா அந்த மேனேஜ்மெண்டோட கிளீனர்ஸ் 2 கிளீனர்ஸ், உள்ளுக்கு வந்து 2-3 கிளீனர்ஸ் இருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அந்த 2 கிளீனர்ஸ் மட்டும் தான் வெளியே அந்த லிஃப்ட் கிட்ட இருக்கிற டாய்லெட் அண்ட் ஆல்சோ அந்த லிஃப்ட் கிட்ட ஏரியால வந்து கிளீன் பண்றதுக்கு 2 பேர். ஒருத்தவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்க கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 60+ இருக்கும். ஸோ நான் போகும்போதெல்லாம் வந்து ஐ ரியலைஸ்ட் ஒரு கேர்ள் வந்து ஒரு 6 to 7 years old கேர்ள் வந்து whenever அந்த கொஞ்சம் யங்கான கிளீனர் வந்து அங்க இருக்கும் போதெல்லாம் அந்த கேர்ள் will be around, she'll be around, உட்காந்துருப்பாங்க. டாய்லெட் கிட்ட வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டோர் ரூம்ல இருப்பாங்க. இட் will be dark, very dark. ஆனா அந்த உள்ளுக்கு இருப்பாங்க. நான் போகும்போதெல்லாம் வந்து she will look at me. நான் என்ன செய்வேன், I thought that அந்த பிள்ளை வந்து அந்த கிளீனர் டைம் அவங்க இருக்கும் போதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களோட டாட்டர் தான் அப்படின்ட்டு நான் சிரிப்பேன். பட் whenever I smile at her, she won't smile at me, she'll just look at me, stare பண்ணுவாங்க. And whenever she's inside the store room, அவங்க என்ன செய்வாங்க, அந்த கேர்ள் வந்து even if she's inside, அவங்க வந்து நான் என்ன பார்த்துட்டாங்கன்னா அங்கிருந்து ஒளிஞ்சு இருந்து அப்படி பார்ப்பாங்க. ஸோ பட் அது வந்து நான் ஒரு இஷ்யூவாவே நான் அதை எடுத்தது இல்லை. இட்ஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டாய்லெட் போயிட்டு போயிடுவேன். அப்போ இட் வாஸ் கோயிங் ஃபார் ஃபியூ வீக்ஸ் போனோன்னு. அண்ட் ஃபியூ வீக்ஸ்னா நான் நினைக்கிறேன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90+% வந்து நான் அந்த கேர்ளை பார்ப்பேன். அந்த கிளீனர் இருந்தாங்கன்னா அந்த கேர்ளை கண்டிப்பா நான் பார்ப்பேன். அப்போ ஒரு நாள் வந்து நான் அந்த கேர்ள்கிட்ட கேட்டேன், போகும்போது அங்க உட்காந்து இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், you need tak pergi sekolah ke? Selalu I tengok you kat sini, kenapa tak pergi sekolah ke? அப்படின்னும் போது அந்த கேர்ள் சொன்னிச்சு, tak ada, mak saya kata kalau dah balik kampung nanti dia nak hantar saya pergi sekolah அப்படின்னு சொன்னிச்சு. ஓ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு I also wasn't like bothered lah, okay normal தானே அதெல்லாம் சொல்லிட்டு நானும் போயிட்டேன். So this happened and I used to see that girl and whenever I see her she will look at me like stare பண்ற மாதிரி தான் பார்க்கும். எனக்கு அது ஒரு இஷ்யூ, அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஸோ நான் என்ன செஞ்சேன், ஒரு வாட்டி கடைக்கு போகும்போது I was buying things for my son and all. So suddenly வந்து எனக்கு இந்த கேர்ள் ஞாபகம் வந்துச்சு. அங்க ஒரு மசா டாய் இருந்துச்சு. ஸோ I was thinking okay பரவாயில்ல இந்த கேர்ளுக்கு எடுத்துக்குவோன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நான் என்ன செஞ்சேன், அன்பேக் பண்ணும் போது என்னோட டைனிங் டேபிள்ல வச்சதை அப்படியே மறந்துட்டேன். I'm a little bit of forgetful person. ஸோ அங்க வச்சதை அப்படியே மறந்துட்டு then so like 1 or 2 weeks போகும்போது அந்த கேர்ள் அங்க திருப்பி பாக்குறேன், அவங்க அம்மா the so-called mother உள்ளுக்கு வந்து டிஷ்யூ வந்து ரீப்ளானிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டாய்லெட் டிஷ்யூ. ஸோ அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த டாய் நான் எடுத்துட்டு வரல. ஸோ I told the mother, அண்ணா நீ main masa tak அப்படின்னு நான் சும்மா கேட்டேன். ஸோ the look that the mother gave me was so clueless. அப்படி என்ன பார்த்துட்டு தலையாட்டுறாங்க ஆமான்னு. பட் அவங்க வந்து ஒன்றும் சொல்லலை. அண்ட் மேபி அவங்க அப்படிதான் போலன்ட்டு நானும் டாய்லெட் போயிட்டு இது அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஸ்டில் I forgot that toy. அப்போ ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், அந்த டாய் அங்க இருக்கிறத பார்த்துட்டு விருவின எடுத்து காடியில வச்சிருவோம், அப்பதான் ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பேசஞ்சர் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்காங்க அங்க வச்சுட்டு தென் ஓகே ஐ கண்டினியூ. போகும்போது I still forget, அந்த காடியில வச்சதுதான். அப்புறம் ஒரு நாள் போகும்போது அதே இடத்துல ஒரு பாய், அதே வயசு தான் 6-7 years இருக்கும். ஆனா அது பாய், கேர்ள் இல்ல பாய். அப்ப நான் பாயை பார்த்துட்டு அந்த கேர்ள் விளையாடுற மாதிரி அவனும் அங்க உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். அப்ப பார்த்துட்டு I asked அந்த கேர்ள், அந்த வீட்டை கேட்டேன் இந்த மாதிரி, hari ni you punya anak perempuan tak datang ke? Hari ni anak laki pula அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மூஞ்சி அப்படியே மாறிடுச்சு. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.